ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் முதலாம் நாள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களிகூற கடவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே நான் அறிவித்தபடி இன்று பகல் வேளையிலே 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் நம்முடைய திருச்சபையில் ஒரு ஸ்தோத்திர ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர ஜெபம் முடிந்து எல்லாருக்கும் மதிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. விசேஷித்த உணவாக இருக்கும். என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி அது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். குடும்பமாக நம்முடைய திருச்சபையில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் மாலை நேர வேதாகம கல்லூரி வகுப்புகள் 6:15 மணியிலிருந்து 8:15 மணி வரையிலும் வழக்கம் போல் நடைபெறும். நீங்கள் தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். 40 நாள் உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தவறாமல் 11 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி நான் அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலையில் 5 மணி ஜெபம், காலையில் 8 மணி ஜெபம், மத்தியானம் 12 மணி ஜெபம், சாயங்காலத்திலும் இங்கே ஆராதனை உண்டு. சாயங்காலத்தில் சகோதரர் அன்பு தேவ செய்தியை கொடுப்பார். எல்லாரும் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் சாயங்காலத்தில் வடவள்ளியில் சகோதரன் கண்ணன் பசியாவரம் அம்மாவுடைய வீட்டிற்கு சென்று, அந்த அம்மா இறந்து போனாங்க, அவங்க பிள்ளையுடைய வீட்டிற்கு சென்று அங்கே ஒரு ஜெப கூட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது முடித்துவிட்டு நாளை தினத்தில் திருச்சியிலே ஒரு ஊழியர்கள் கூடுகை இருக்கிறது. அந்த ஊழியர் கூடுகைக்காக இன்று இரவே நான் புறப்பட்டு சொல்ல இருக்கிறேன். திருச்சி முடித்துவிட்டு வந்து 3ஆம் தேதி ராத்திரியிலே சென்னை புறப்படுறேன். 4ஆம் தேதி சென்னையிலே ஒரு ஊழியர் கூடுகை இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு திருப்பி நான் 6ஆம் தேதி காலையில் இங்கே வருவேன். இதெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் வருகிற நாட்களில் ஊழியத்தில் அடியனை பயன்படுத்தவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்கள் ஜெபம், உங்கள் முழங்கால் தேவனோடு பேசும்போது தேவன் என்னை அவருடைய கரங்களில் எடுத்து அவருடைய ஆவியானவர் என்னை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட நான் பாஸ்டர் பால் முருகேஷ், அப்போஸ்தலர் பால் முருகேஷ் அவர்களை என்னுடைய பிறந்த நாளை இதுவரையிலும் நான் சரியாக கொண்டாடினதில்லை, யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. ஆனால் இந்த வருஷத்தை ஒரு முக்கியமான வருஷமாக நான் நினைக்கிறேன். ஐயா நீங்கள் வாங்க என்று சொன்னபோது அவர் தன்னுடைய சபையை, அவருடைய மகளை எல்லாரையும் விட்டு ஓடி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ரொம்ப நேசிக்கிறார். கூட பிறக்காத ஒரு சகோதரனை போல அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய ஊழியத்தில் மிகவும் அக்கறையோடு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஐயா என்று என்னைக்கிட்ட அடிக்கடி சொல்லி என்னை பலப்படுத்துவார். அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் இன்றைக்கு தேவ செய்தியை நமக்கு கொண்டு வருவார். மத்தியானம் நம்முடைய தோத்திர கூட்டம் முடிந்து அவர் மறுபடியும் மதுரைக்கு செல்ல வேண்டும். நாளைக்கு அவருக்கு மறுபடியும் ஊழியங்கள் உண்டு. ஆகவே அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் அவருடைய ஆலய கட்டுமான பணிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் வழக்கம் போல உள்ள எல்லா கூட்டங்களிலும் எல்லாரும் கலந்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி நாம் கரங்களை தட்டி ஐயாவை வரவேற்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சூத்திர புகழும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நவம்பர் 9 இங்கே காலையும் மாலையும் செய்தி கொடுத்து இரவோடு இரவாய் மதுரைக்கு சென்று அதிகாலையில் 10 நவம்பர் 10 வீட்டை அடைந்தேன். அன்று தான் என் மனைவிக்கு சுகவீனம் ஏற்பட்டு மதுரை ஜிஹெச்சில் அவசர வார்டில் சேர்த்து தொடர்ந்து போராடி ஜெபித்தும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஐயா அவர்கள் ஓடி வந்து ஆறுதல் சொன்னாங்க, பலப்படுத்தினாங்க. கல்லறை வரைக்கும் வந்து சேதியை கொடுத்து அடக்க ஆராதனையில் எனக்கு மிகுந்த ஆறுதலாக கடைசி வரைக்கும் கூட இருந்து உதவி செய்தார். அதன் பிறகு இப்போ தான் வந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஊழியத்தை விடாதபடி ஆண்டவர் என்னைய நடத்திக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய மகள் சாராபால் 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. ஒரு வல்லமையான ஊழியக்காரியாக சாரால் நவரோஜாமா மாதிரி வரணும் என்ற அந்த நோக்கத்தில் தான் அந்த பேர் வச்சுருக்கேன். எனக்கு நம்பிக்கை உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சி என் மக தான். அந்த மகளுக்காக உங்கள் ஜெபம் தொடர்ந்து இருக்கட்டும். அதுக்காக ஊழியங்களில் பெரும்பாலும் என் மகளை விட்டு போகிறதுக்கு முடியாமல் இருக்குது. இப்போ அழுதுகிட்டு இருக்கிறா. ஆனாலும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முடியல சூழ்நிலை. என் ஊழியமும் பாதிக்கப்படாதபடி என் மகளும் பாதுகாக்கப்படணும். அடியனுக்காக ஐயா ஜபங்களில் ஜெபிக்கும் போது என்னையும் ஜெபித்து கொள்ளுங்க. நான் ஐயாவுக்கு எப்போதும் உடன் ஊழியராக சகோதரராக நன்றி உள்ளவனாய் பாசம் உள்ளவனாய் எப்போதும் அவருக்கு ஒரு வலது கையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இப்போதும் அவருடைய ஊழியங்கள் எல்லைகள் இந்த ஆண்டில் விரிவாக கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து கழுக்கு சமானமான வயதை திரும்ப வாழ முடிவுகளாக்கி ஒரு வாலிபனை போல ஓடி ஆடி திரிகிறார் பாருங்க. அதனால் வாழ்த்த என்னைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவருக்கு நான் வாழ்த்து சொல்கிறதா? வாழ்த்து சொல்ல எனக்கு வயதில்லை. ஆகவே ஐயாவை வணங்குகிறேன். அவர் நீண்ட ஒளியாக நீண்ட காலமாக இந்த பூமியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனால் மனித வாழ்க்கையில் பிறப்புண்டு இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ பிறந்த நாள் கொண்டாடும் போதே இறப்பை நோக்கி ஒரு வருஷம் போகிறோம்னு அர்த்தம். நமக்கு ஒரு இறப்பு ஒரு நாள் இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது. பிறந்த நாள் கொண்டாடும் போது அந்த வருஷத்தை இன்னும் கடந்து பக்கத்தில் போகிறோம்னு அர்த்தம். ஆனால் மறுபடியும் பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது ஐயாவுக்கு. ஐயா மறுபடியும் பிறந்த நாள் ஒன்று இருக்குது. அதில் மரணம் இல்லை, ஜீவன். அல்லேலூயா. அதனால் இம்மையிலும் மறுமையிலையும் அவர் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஐயா தொடர்ந்து தேவ ஊழியத்தை உற்சாகமாக ஆளுமையின் அதிகாரத்தோடு இன்றைக்கி அதிகால ஜெபத்தில் கண் கலங்கினேன். தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டேன். சின்ன செய்தி தான் கொடுத்தாரு. தேவனுடைய கரம் என்ற தலைப்பில் நான் தொடப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவே எனக்கு ஒரு பெரிய இந்த மாதம் முழுவதும் ஒரு எனர்ஜியாக ஒரு மகிமையாக இருக்குது எனக்கு. ஆகவே ஐயா அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் ஆண்டில் இன்னும் உற்சாகமாக செய்ய
ஆண்டவர் கிருபை செய்வாராக. அந்த பவுல், அந்த ஆதி அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் சபை, கொரிந்திய சபைக்கு 1ஆம் நிருபத்தை எழுதிட்டு 2ஆம் நிருபத்தையும் எழுதி முடியும் போது கடைசியில் அதிகாரத்தில் கடைசியில் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னானே, அதை இந்த குட்டி பவுல், இன்றைக்கி நான் இந்த குட்டி பவுல் சொல்லிவிட்டு இந்த 1ஆம் தேதியை தொடங்க போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். அதற்கு அடையாளமாக 2 கொரிந்தியர் 13-14 உள்ள வசனத்தை மையமாக வைத்து தேவ செய்தியை கொடுக்க போகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலின் நிறைவு ஆசீர்வாதம் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலின் நிறைவு ஆசீர்வாதம் என்ற தலைப்பு. அதுதான் உங்களுக்கு 2 கொரிந்தியர் 13 கடைசியில் உள்ள அதிகாரம், கடைசியில் உள்ள வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது எல்லா கூட்டங்களையும் பொதுவாக கிறிஸ்தாட்டியில் நிறைவு ஜெபம், ஆசீர்வாதம் ஜெபம் சொல்லி, ஐயா ஆசீர்வாதம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வாழ்த்தைத்தான், ஆசீர்வாதத்தை தான் தொடர்ந்து கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளக்கம் சொல்லி தான் இன்றைக்கு நான் நிறைவு செய்ய போகிறேன். அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்ற வார்த்தை 1, 2வது தேவனுடைய அன்பு என்ற 2வது பாயிண்ட், 3வது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் என்ற 3வது பாயிண்ட். இந்த 3 காரியங்களை சுருக்கமாக விளக்கிட்டு இந்த ஆசீர்வாத கூட்டத்தை நிறைவு செய்வோம். அடுத்து ஐயாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி வாழ்த்துக்களில் நம்ம கலந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 1:26 இந்த மூவர் அங்கே பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக காணப்படுகிறது. அங்கே நம்முடைய ரூபத்தின்படி, நம்முடைய தோற்றத்தின்படி, ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நாம், நான் என்று இல்லாமல் நாம் என்று பன்மையில் வர்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அங்கே தேவன் வார்த்தை வருது. 2வது அப்படி படைக்கும்போது கூடையே நான் இருந்தேன்னு ஒருவர் சொல்லியிருக்காரு. நீதிமொழிகள் 8 27-30 வரை படிக்கும்போது, அவர் வானங்கில படைக்கும்போது பக்கத்தில் இருந்தேன், நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன், அவர் பக்கத்துலேயே நான் பூமியை வட்டடிக்கும் போது பக்கத்தில் இருந்தேன்னு சொல்கிறார் ஒருவர். அதில் 22வது வசனம் 23ஆம் வசனத்தில், ஆழங்களும் ஜலங்களும் உருவாகும் முன்பதாகவே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், உலகத் தோற்றம் முன்பதாகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருவர். அவர் யார்? வெரி குட். அந்த அறிவு உங்களுக்கு வேணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். லேலுயா. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே, தேவரே உலகத் தோற்றம் முதல் இருந்த உம்முடைய அந்த ஐக்கியத்தை நினைத்தருளும், அந்த அந்த நினைத்தருளும் சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆகவே தேவன் என்னைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்தாரோ அன்னைக்கே ஜெனிப்பிக்கப்பட்ட, தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த இயேசுவும் அவரோடு இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1:1 தேவன் படைக்கும் போதே இயேசு கூட இருந்தார். அதனால் தேவன் 1, இயேசு 2. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூவர் வந்துட்டாரா? இந்த மூவர் தான் நாம் என்ற பன்மையில் மனுஷனை படைத்தார். அதனால மனுஷன் 3 தன்மை உள்ளவனாக படைக்கிறார்: ஆவி, ஆத்துமா, சரீரம். அவர் மூவராக இருப்பது போல
மனுஷனையும் அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி படைக்கிறார். எத்தனையோ மிருகங்களை படைத்தவர், எண்ணிறந்த தேவதூதர்களை படைத்தவர், அந்த சராசரங்கள் எல்லாம் உண்டாக்குனவர் மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியேயும் அப்படின்னு இருக்கு. அதனால ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு முட்டாள்தனமாக நம்ம பாடக்கூடாது. அவருக்கு ரூபம் இருக்கு, சாயல் இருக்கு, அதுதான் நாம புருஷன் தேவ சாயல், மனைவி புருஷனுடைய மகிமை அப்படின்னு அப்போஸ்தலர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும் என்ற அந்த முறை அப்போஸ்தலர் காலங்களில் அதுக்கு தான் முக்காடிட்டு கொண்டிருக்கீங்க. ஆகவே புருஷன் தேவ சாயலாக இருக்கான். சாதாரண ஆளு அதான் மனு ஈசன் சொல்கிறது. மனு ஈசன். ஈசன்னா கடவுளுக்கு நெருக்கி சமம். கடவுளை பார்க்க வேண்டியதில்லை, மனுஷனை பார்த்தாலே கடவுள் சாயல் தான். கண்ணாடியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் கடவுள் இருப்பார். கடவுள்லாம் பார்த்தது கிடையாது, அவர் கருப்பா சிகப்பா தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானே, உன்னையே நீயே பாடுறா, உன் சாயல் தான் கடவுள், கடவுள் சாயல் தான் நீ. அதனால் எல்லாத்தையும் ஆசீர்வதித்த, உலக பிரகாரமாக ஆசீர்வதித்தவர் மனுஷனை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஆதியாகமம் 1:28 ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் மனு குலத்துக்கு அதுதான். மனு குலத்துக்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அதுதான். ஆகவே தேவன் அனாதியாக இருக்கிறார். அவர் யாரும் பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே நிழலாட்டமாக முக்காடாக இருப்பதுனாலே நிழலாட்டமாக சில காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நடக்கிற மனிதர்களை நான் மரங்களைப் போல காண்கிறேன்னு ஒரு குருடன் சொன்ன மாதிரி, யானையை தடவி பார்த்த குருடன் விளக்கம் கொடுத்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் முழு விளக்கங்கள் கொடுக்க முடியாது. அது ஒரு மங்களாக தான் இருக்குது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 3 புருஷர்கள் ஆபிரகாம்கிட்ட வர்றாங்க. அந்த 3 புருஷரில் ஒருவர் கர்த்தர்ன்னு ஆபிரகாம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேர் சோதோம் கோமோருக்கு போனாங்கன்னு இருக்கு. அதில் அவர் ஒருவர் கர்த்தர்ன்னு இருக்கு, ஒருவர் ஆண்டவரேன்னு போட்டிருக்கு. கர்த்தர் கையை பிடிச்சி இழுத்து விட்டார்னுக்கு லோத்துவை. அவர் இவர்னு மரியாதை சொல்ல அங்கே வர்றதுனால அந்த 3 ஒருவர் பிதாவாக இருக்கணும், ஒருவர் வார்த்தையான குமாரனாக இருக்கணும், ஒருவர் ஆவியானவராக இருக்கணும். யார் என்ன விவரம்னு பழைய ஏற்பாடு முக்காடாக இருப்பதுனால அது நமக்கு சரியான விளக்கங்கள் அங்கே இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடைசியாக அனுப்பப்பட்டார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாய் பிதாக்களை கொண்டு திருவுளம் பற்றின அந்த தேவன் கடைசியில் லாஸ்ட்டு ஃபைனலாக தம்முடைய குமாரனாகிய அந்த வார்த்தையானவரை இந்த பூமியில் மனிதனாக அனுப்பும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. இயேசு என்றால் பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று மத்தேயு 1:21 விளக்கம் கொடுக்குறாங்க. ஆகவே ஒரிஜினல் பேர் அவருக்கு வார்த்தை தான். வார்த்தையானவர்னு சொல்கிறது தான் கரெக்டான பேர். தேவனுடைய வாயிலிருந்து பிறந்தவர் வார்த்தைன்னு சொல்லும்போது அது எப்படி சொல்கிறது? எத்தனை யுகங்கள் கடந்தாலும் சொல்ல முடியாது. அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சங்கீதம் 2:6 அந்த தேவனே சொல்கிறாரு. அந்த ராஜா தான் அதில் 12ஆம் வசனத்தில் குமாரனும் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்கிற யாவரும் அந்த குமாரனை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்னுடைய ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு பரலோகத்தில் உள்ள அந்த சியோன் பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 23-24 போட்டிருக்கு. பூலோகத்தில் கிடையாது. பூலோகத்தில் நிழலாட்டமாக இருக்குது. இப்போ இந்த எருசலேமில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எருசலேம் என்ன இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி அதுக்கு ஆதரவு கொடுக்குறான் எல்லா நாடுகளும். அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறான்.
என்னடான்னு கேட்டால் குண்டை போட்டு அழிக்கிறான், யுத்தம் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டான். இது கிறிஸ்தவ நாடுன்னு எப்படிடா சொல்கிறது? மற்றவெல்லாம் எதிரிகளாம், இவங்கெல்லாம் நம்ம ஆளுகளாம், இவங்களுக்காக ஜெபிக்கணுமா? இன்னும் நல்லா சண்டை போட்டு கொள்ளுகடான்னு ஜெபிக்கிறதா கிறிஸ்தவ உபதேசமாக? அது சமாரியா பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது பழைய ஏற்பாட்டுக்காரன் இயேசுவுக்கு சீசனாக வந்தவன் என்ன சொல்கிறான்? இந்த கிராமத்தை எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி அழிச்சிடுவோமா? சாதாரணமாக சொல்கிறாங்க, அழிச்சிடுவோமா, வெட்டிடுவோமா? இயேசு அதட்டுறாரு, என் மனசுகுமாரன் அழிப்பதற்கல்லப்பா, ரட்சிக்கவே வந்து. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு உபதேசம் வேற, பழைய ஏற்பாட்டு உபதேசம் வேற. 450 தீர்க்கதரிசிகளை விரட்டி கொண்டானே எலியா, அந்த புத்தி தானே அவனுக்கு இருக்கும். அவன் சொல்கிறான், ஏசுக்கிட்டே சொல்கிறான், செஞ்சுருவோமா? ஏசு யாருன்னு தெரியல, அவர் வந்த நோக்கம் யாருன்னு தெரியல, அவர் புது உபதேசத்தை எவனும் கண்டுபிடிக்கல. ஏசு சொல்கிறாரு, அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே வந்தேன். நீங்கள் குண்டை போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கான் ஐயா ஈரான் தேசத்தை. அவன் எதிரியான். ஆதாமுடைய ஜீன் எல்லாம் ஒரு தாய் மக்கள் இல்லையா? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று ஆதியாக 3:20 அந்த அம்மாவை சொல்லும் போது இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தானே. ஒரு அவன் யா அல்லான்னு சொல்கிறான், இவன் யாவேன்னு சொல்கிறான். ஒரு தெய்வம் தாப்பா. இப்போ இந்த ஐயா சாட்சி கொடுக்கும்போது கூட எங்கள் சாமிகள்லாம் விட்டு இந்த சாமிக்கு வந்தோன்னு சொன்னாங்க. அந்த சாமி இந்த சாமியெல்லாம் கிடையாதுப்பா, ஒரே தெய்வந்தான். உலகத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னது உண்மை. ஒரே கடவுள் தான். அது அறியாமல் கும்பிட்ட, இப்போ அறிஞ்சு கும்பிட்டுருக்காது. அதான் காரணம். அறியாமையில் நீங்கள் பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்கிறேன், வேற ஆளை அறிவிக்கிறேன்னு சொல்லலை பவுல் புறஜாதி பட்டணத்தில் அத்தனையில். நீ எதை தெரியாமல் கும்பிட்டுருக்கிறியோ அவரையே தெரிஞ்சு கும்பிடுங்கடா இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், மனுஷர் கையினாலே பணிவிட கொள்றதில்ல, அவர் கோயிலில் வாசம் பண்ணுறதில்ல, அவர் நமக்குள்ளே உலாவுறாரு, அசைகிறாரு. அவர் ஒருவரும் நம்ம இருவருக்கும் தூரமானவர் அல்ல. விளக்குறான ஐயா. உங்கள் சீசர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க. மனுஷ ஜாதிகள் சகல ஜனங்களும் ஒரே ரத்தத்தில் அவர் தோன்ற பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது மனுஷர் கையினாலும் யுத்தினாலும் செய்கிற வெள்ளி பொன் கல்வி வேலுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும்ட்டு நினைக்கக்கூடாது. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுது எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார்னு சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 23 30 வரை இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் அதில் இருக்குது. இதுதான் சரியான காஸ்பல், சரியான சுவிசேஷம் புரிதல். இது உண்டானா தாயா ஊழியக்காரனுக்கு புத்தி வரும், கிறிஸ்தவனுக்கு புத்தி வரும். மற்றவனை எதிரியாக பார்க்க மாட்டோம். நான் என் தேவன், என் இஸ்ரவேலின் தேவன் சொன்னால் ஒரு சின்ன வட்டத்திலேயே உள்ள நாடுகாயா தெய்வம். மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்குறவரே அவரு. சகல ஜாதிகளுக்கும் ஒரே ரத்தத்தில் உண்டாக்குனவரே. ஒரு சின்ன வட்டம் போட்டு இஸ்ரவேலின் தெய்வம்லாம் அறிவு இருக்கா? அறிவு இல்லாத காலத்தில் ஒருத்தன் சொன்னான்னா இன்னைக்கு அறிவு பெருத்த காலம். ஏசு உனக்கு சத்தியத்தை சொன்ன காலத்தில் அதையே இப்பயும் சொல்றீன்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கு? மாற்றிக்க, மாறுங்க, கம்ப்ளீட்டாக மாறணும். எல்லாம் அந்த பழைய வருஷம் 2025 மாற்றி 2026 நம்ம தொடங்கின மாதிரி நம்ம எல்லாம் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன்னு ஒரு ஐயா நல்லா தான் பாடி மாறிக்கிட்டே இன்னும் புரிதலை உண்டாகிட்டே இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகணும். அப்படியே நமக்கு நினச்சது கரெக்டுன்னு சொல்லி ஸ்டாக் ஆகிடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும். இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருப்பதுக்கு தான் இந்த யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், நாட்டுக்கு நாட்டு சண்டைகள், இது 3வது யுத்தம் வந்தாலும் வரலாம்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் கொடூரமான காலம். யுத்தத்தை நிறுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது கரெக்டு தான்.
ஆனால் யுத்தம் வரும்னு சொல்லிட்டார்ல. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது, யுத்தங்கள் பஞ்சங்கள் வரும்னு சொல்லும் போது அதுக்கு எதிராக நம்ம ஜெபிக்கிறோம்னா, அதுக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்லலை, ஜெபிக்கணும். அப்படி ஏன்னா நம்ம ஜெபிக்காமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக எல்லா ஆளுகளுக்காக ஜெபிங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும். ரெண்டாவது வந்து இந்தியாவில் குண்டை போட்டால் என்ன செய்ய, நம்ம ஊர்லேயே போட்டால் என்ன செய்ய, ஏன் எந்தெந்த பட்டணத்தில் இருக்கானோ அங்கே தான் மெயினாக போடுறான். அதனால் நம்ம அமைதியாக இருக்கும்படி நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும். நம்ம அழிய இப்போ ஐயா சொன்னார், இப்போ பள்ளிக்கூடத்தில் இப்போ விழுந்து 40 பிள்ளைங்க செத்துட்டாங்களாம் குண்டை போட்டு நேற்று. ஆகவே இப்படி சாகிறதுக்காக நம்ம விரும்புவோம், பாதுகாப்புக்கு ஜெபிக்கத்தானே செய்வோம். அப்போ கர்த்தர் பார்ப்பார், என்னடா இப்போ நம்ம யுத்தம் வரும்னு சொல்லிட்டோம், யுத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, கடைசி காலம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இவன் வரக்கூடாதுன்னு என் பிள்ளை ஜெபிக்கிறான், ஜெபத்தை கேட்குறவரேன்னு எனக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, இவன் யுத்தம் வேறு நடக்கணும்னு சொல்லிட்டேன், இவன் அதுக்கு எதிராக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா செய்வோம், இந்த ஜெபிக்கிறவன் முழுவதும் தூக்குடான்னு சொல்லிடுவார். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ எல்லா ரகசிய வரிகளை எடு, எல்லாத்தையும் தூக்கு, ஜெபிக்காதவனை விட்டுரு, கை விட்டுரு, ஜெபிக்கிறவனை தூக்குன்னு சொல்லுவார். அவங்க தான் முதல் பலன், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி, அவங்க தான் முதல் பலனாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். அதனால ஜெபிங்க. தடை நீக்கும் போது தான் அந்த அந்தி கிறிஸ்து வருவான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த தடை நாம தான். அவன் வராதபடி நம்ம ஜெபிச்சு நம்ம வந்து தடையாக இருக்கோம். வசனங்கள் முழுசாக நிறைவேறாமல் நாம் தடையாக இருக்கோம். அந்த தடையை நீக்கும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்னு சொன்னாரே, அந்த தடையை இந்த சபை தான். இந்த சபையை கர்த்தர் தூக்கும் போது மடன்னு முழுசாக நிறைவேறும். இப்போவே ஏறக்குறைய உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மகா உபத்திர காலம் வரப்போகுது. அந்த மகா உபத்திரவ காலத்துக்கு சபையை தேவன் தப்பிப்பார். வெளிப்படுத்தல் 3:10 போட்டிருக்கு, நான் உன்னை காப்பேன், உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அதான் பரமல ஜபத்தை டெய்லி சொல்கிறோம்ல, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். உன் வீட்டில் உள்ள தீமை கிடையாது மகளே, உலகம் முழுவதும் ஒரு தீமை வரப்போகுது. உலகம் முழுவதும் ஒரு கொடிய பஞ்சங்கள், வசனம் கிடைக்காத பஞ்சங்கள் உலகம் முழுவதும் மோசமாக நிலைமை வரப்போகுது. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிட மாட்டார், காப்பார். அதான் எடுத்துக்கொள்ளப்படுறது, அந்த அர்த்தம் தான். ஆகவே இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. அதனால தான் மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கன்னு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 சொன்ன அந்த அர்த்தம் தான் அது. லேலுயா. ஆகவே பிதாவாகிய தேவன் யார், குமாரனாகிய அந்த இயேசு யார், பரிசுத்தாவியானவர் யார் என்ற அந்த புரிதல் புதிய ஏற்பாட்டில் தான் வெளியாயிருக்கே தவிர, பழைய ஏற்பாட்டில் பங்காக வகையாக சொல்லப்பட்டதே தவிர, புதிய ஏற்பாட்டில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ கடைசி காலத்தில் குமாரனை கொண்டு வெளிப்படுத்தினார் என்று எபிரேயர் 1:2 படிக்கிறோமே. கடைசி காலம் என்பது இயேசு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அப்போ இந்த காலம் என்னன்னா முடிவு காலம்னு அர்த்தம். நேற்று நைட்டு 12 மணிக்கே 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 1 நைட்டு 12க்கே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி 10. இன்னும் அடுத்து இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த 1ஆம் தேதி தொடரும், அப்புறம் முடிஞ்சிடும். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள்னு போட்டிருக்கு. 2 நாள் தான் ஆகுது. இயேசு வந்து தொடங்கப்பட்டது 2 நாள். இன்றைக்கி முடிய போகுதுயா, இன்னைக்கு முடிய போகுது. முடிவு காலத்தில் இருக்கோம். இப்போ முடிவு காலத்தில் நமக்கும் கொடிய காலங்கள்னு போட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கொடிய காலத்தினுடைய அடையாளம் என்ன எல்லாம் பாரு. இன்னைக்கு உள்ள அது அன்னைக்கே எழுதிட்டான். ஆகவே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்னைக்கு வரல, வரும்னு சொன்னான், இன்னைக்கு வந்துருச்சு. பிற்காலத்தில் மனச்சாட்சி சூழ்ந்த பிசாசினுடைய உபதேசத்தில் கல்யாணமே வேண்டாம், புருஷனே வேண்டாம், கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு ஒரு பிசாசின் உபதேசம் ஒரு கூட்டம் சொல்ல போகுது. அந்த கூட்டத்தில் அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போயிடுவாங்க. கடவுள் படைத்த போத்திர பதார்த்தையும் தள்ளணும்னு
விளக்கம் வேணும்னு இந்த பொய்யர்கள் கட்டெழுதுவாங்கன்னு பிற்காலத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் பவுல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கி இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் பவுலுன்னு ஒருத்தன் 5-6 பிள்ளைய பெற்று தள்ளிட்டு கடைசியில் என்ன நினச்சான்னு தெரியல, கல்யாணமே வேண்டாம் மனைவியை தீட்டுன்னு சொல்லி சிபிஎம்னு ஒன்று ஆரம்பித்து புத்தர் கொள்கையில் ஒன்று வச்சு அப்படியே எங்கள் அப்பா இன்றைக்கி அதான் அவங்க தாண்டா பரிசுத்தவான்கள் ஒன்றா நம்புகிறான். அவன் ஓயிட்டு எல்லாம் பார்த்து அவன் தோற்றத்தை பார்த்து இவங்க தாண்டா கரெக்டுன்னு உலகமே பின்பற்றக்கூடிய அளவில் இன்றைக்கி சபைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது பிசாசின் உபதேசம்னு 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் பவுல் சொன்னானே, அது எவன் அவங்களுக்கு சொல்ல முடியும்? சொன்னால் அவன் ஏற்றுக்குருவானா? அது ஆகவே எல்லாமே நிறைவேறுது கடைசி நாட்கள்லே. இந்த அப்போஸ்தலருக்கு தாயா முழு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் உள்ள எவனுக்கு இந்த முழு ரகசியம் வெளியாகிருக்கு சொல்லுங்க? அவன் கத்தி எடுப்பான், வெட்டுவான், குத்துவான், சண்டை போடுவான், கொள்ளை அடிப்பான். அங்கே நாட்டு சண்டை, இந்த ராஜாக்கள் காலம், அதுதான் பழைய ஏற்பாடு. இன்றைக்கி உனக்கு அறிவு இருக்கா? நீ அதைத்தான் பாடுறான். யுத்தங்கள், ஈட்டியை முறிக்கிறார், எடுக்கிறார், இது எடுக்கிறார், அதைய மதுவில் தாண்டுவேன் யுத்தத்தில். நீ அதைத்தானே நீ சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிற முட்டா பையில. பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க யூதர்கள், இஸ்ரேலர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. இப்போ இந்த இஸ்ரேல் நாடு கிறிஸ்தவ நாடா? கிறிஸ்தவ கும்பிடுறானா? இயேசுவனால் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு நெதன்யா இன்றைக்கி பிரதமர் சொல்லியிருக்காரு. அங்கே எவனும் பிரசங்கம் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தவறி ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவனை ஒதுக்கிடுவாங்க. யூத கிறிஸ்தவனை ஜாதிக்கு தள்ளுபடி மாதிரி ஒதுக்கிடுவாங்க. கிறிஸ்தவ உபதேசத்துக்கு தடை, ஊழியத்துக்கு தடை, தெரியுமா? அது கிறிஸ்தவ நாடாது. அவன் யூத, அது ஒரு மதம், கிறிஸ்தவங்க கிடையாதுயா. அவங்கெல்லாம் மோசேன் ஜீசர்கள்னு சொல்லி அவன் சொன்னான். யோவான் 9:28 ஒரு குருடன் சொல்கிறான் யூதர்களை பார்த்து, நீங்கள் என்ன திரும்ப கேட்டுக்கிட்டே உன் கண்ணு எப்படி வந்து யார் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அவரை பற்றி, அவன் சீசராக உங்களுக்கு மனது இருக்கா அப்படின்னு ஒரு குருடன் குணமாக்கப்பட்டவன் கேட்குறான். யூதர்கள் சொல்கிறாங்க, நீ தாண்டா அவன் சீசன். அவனை வஞ்சி சொல்கிறாங்க, நீ தாண்டா அவன் சீசன், இயேசுவின் சீசன் நீ தான், நாங்கள் மோசேன் சீசர்கள்னு அவன் வாக்கு மூலமே கொடுத்தான். மோசேன் சீசர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் வந்துச்சா? அப்போஸ்தலர் 16:26 அந்தியோகியா பட்டணத்தில் இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் வந்துச்சா? சொல்லுங்க. இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு. அதனால நீங்களும் நானும் இயேசுவின் சீசனாக இருப்பதனால நம்ம கிறிஸ்தவங்கன்னு அழைக்கப்படுறோம். இது ஒரு மதம் அல்ல, ஜாதி அல்ல, இது ஒரு சங்கம் இல்லை, இது ஒரு அமைப்பு இல்லை, உலக பிரகாரமாக எல்லா போல இது ஒரு மதம் கிடையாது. அவருடையவர்கள்னு அர்த்தம், அவருடைய சீடர்கள். இயேசு குருவாக இருக்காரு. மத்தேயு 23:10 குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார். அவர் தான் குரு. அந்த இடத்துல இன்னொருத்தன் நானும் குருவானவர், நானும் பிஷப்பு, நானும் பேராயருன்னு சொல்லி ஒரு உலக பிரகாரமான செத்து போகிற ஒரு நாத்தம் எடுக்கிற மனுஷன் தேவனுக்கு இயேசுவுக்கு சமப்படுத்தி எந்த இவனும் சொல்லக்கூடாது. எனக்கு கடுமையாக கோபம் வருது, உங்களுக்கும் கோபம் வரணும். அந்த மாதிரி சொல்கிறவனை கோபப்படணும். நீங்கள் அவனுடைய பாத்திரச்சி அமுக்கிறது கூட தகுதி இல்லைன்னு சொன்ன அந்த யோவான் சானங்க சிறியிலேயே பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னார் இயேசு. அவன் இல்லையா ஊழியக்காரன்? பவுல் சொல்கிறான், நான் அடைந்ததாயிற்று பெற்றுக்கொண்டேன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. பின்னானைகளை மறப்பேன், முன்னானைகளை நாடுவேன், தேர்ச்சி பெற்றேன்னு சொல்லலை. வேத பண்டிதர் பெரிய அறிவாளி அவன் சொல்கிறான். அதனால் நான் அறிஞ்சிட்டேன் தெரிஞ்சிட்டேன்னு ஒருத்தன் முழுசாக அறிஞ்சிட்டேன்னா அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் ஒன்றுமே இன்னும் அறியலைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் கடந்து போங்க. ஒன்றில் திருப்தி அதுலேயே லாக் ஆகிடாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த மதத்தில் என்ன போட்டிருக்கு? முருகன்னா என்ன, பிள்ளையாருன்னா என்ன, அதெல்லாம் சாமிகள்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம்? யோசிங்க, சிந்திங்க. தைரியம் இருந்தால் அப்போ கரெக்டான இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி அறியாமை உள்ள மக்கள் எல்லாம் மீட்க அது உதவும், அந்த அறிவு உதவும். நான் இந்திலிருந்து ரசிக்கப்பட்டதுனால தான் இந்துக்கள் அநேகரை கிறிஸ்தவராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக ஆக்க, அநேக ஊழியர்களை எழுப்ப
அநேக தேவ பிள்ளைகள் என் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப அந்த புரிதல் இருந்ததுனால தான். பவுலுக்கு அந்த புரிதல் இருந்தது. இந்த பவுலுக்கும் அந்த புரிதல் இருந்ததுனால தான் இத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு சிறையாக்கிக்கிட்டு இருக்கேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த அறிவு வேணும். அதனால் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தான் அந்த ரகசியங்கள்லாம் வெளியாக்கப்பட்டது. எபேசியர் 3:6 இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளியாக்கப்பட்டது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலைன்னு அப்படியே போட்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. அப்போஸ்தலர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. இயேசு தான் முதல் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 படி, லூக்கா 6:13 அவர் ஸ்தானத்தில் அப்புறம் 12 அப்போஸ்தலர்னு பேரிட்டு உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் சொல்லி சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். ஜாதிகளை கடவுள் படைக்கலை. அவன் தொழிலில் அவன் வேலையில் அந்த ஜாதியாக உண்டாயிடுச்சு. அதுவே ஜாதியாக ஜாதி கடவுள் படைக்கலை, தொழிலால் உண்டானது. அவன் எந்த தொழில் பண்ணானோ அதுவே ஜாதியாக மாறிடுச்சு. அதனால சகல ஜாதிகளையும் ஒன்றாக்கு, சீசனாக்கு, அந்த அர்த்தம் தான். அந்த கட்டளையின்படி தான் உலகம் முழுவதும் சீசர்கள் போனாங்க. நம்ம இந்தியாவுக்கு தோமா வந்தார். சென்னையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். சரித்திர சான்று கட்டுக்கதையோ புராண புழுவோ அல்ல, கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. கற்பனை என்றாலும் அப்படிலாம் நாங்கள் பாட மாட்டோம். சரித்திரம், நிஜம், உண்மை. லேலுயா. அந்த அப்போஸ்தல உபதேசம் தான் சென்னையில் முத தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டது, தலைநகரில். இன்றைக்கு அப்போஸ்தல சபைகள் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, ஆனால் உபதேசம் இல்லாமல் இருக்குது. அப்போஸ்தலர் 2:42 யூதர்கள் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினானே, அன்னைக்கு அப்போஸ்தல உபதேசம் தான் முதல் டிக்ளேர் செய்யப்பட்டது. 42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதுலையும் ஜெபம் பண்ணுதுலையும் உறுதியாக இருந்தாங்க. அந்த அந்நியோன்யம் தான் ஐக்கியம் சொல்கிறது. அப்போஸ்தல ஐக்கியம் சொல்கிறது அந்த உபதேசம் தான். உபதேசத்தில் ஐக்கியம். அதனால தான் திரளான ஜனங்களாக இருந்தாலும் ஒரே இருதயம், ஒரே மனம், ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 31-32 அந்த திரளான மக்கள் ஒரு மனம் வந்தது காரணம் அந்த ஒரு உபதேசம் இருந்ததுனால. இன்றைக்கி ஏன் அந்த ஒரு மனம் இல்லை? ஏன் சபைகள் பிரிவு, ஸ்தாபனங்கள் பிரிவு? உபதேசம் இல்லை. அந்த அப்போஸ்தல உபதேசம் இன்றைக்கி இல்லை. அவையவே தடி எடுத்தவெல்லாம் தண்டை மாதிரி அவையவே ஏவுதில்லை. அவையவே ஒருத்தன் சொல்கிறான், பிஷப் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், டெல்லி சொல்கிறான், அமெரிக்காவில் சொல்கிறான், லண்டன் மிஷனு, இப்படி சொல்லி தானே இப்போ நாசமாக போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் களைஞ்சி அப்போஸ்தல உபதேசத்திற்கு ஒன்றாக்கிட்டா எல்லா மக்களும் இருதயம் ஒரே இருதயமாக மாறிடும், ஒரே ஒற்றுமை. இது தாயா இயேசுவின் ஜெபம். பிதாவே, நாம் ஒன்றாக இருப்பது போல இவங்க எல்லாம் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு ஜெபிச்சாரே, அந்த ஜெபம் இந்த உபதேசத்தில் தான் ஒன்று சேருமே தவிர வேற அல்ல. பிதா, குமாரே, பரிசுத்தாவியானவர் வெவ்வேறு ரூபமாக வெவ்வேறு மனிதர்களாக, அதாவது ஆளுத்துவமாக தனித்தனி நபர்களாக இருந்தாலும் ஏன் ஒன்றா இருக்காங்கன்னா உபதேசத்திலே ஒன்றாக இருக்கிறார். தேவன் சத்தியமுள்ளவர், அவருக்குள்ள சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை இயேசு கூட்டாமல் குறைக்காமல் இந்த பூமியில் சொன்னார். அதே சத்தியத்தை இயேசு போன பிறகு பரிசுத்தாவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு அவரும் சுயமாக சொல்லாமல் இயேசு சொன்னவைகளையே நினைப்பூட்டுவார், இயேசுவை மகிமைப்படுத்துவார். சொல்லும் போது இயேசுவும் சுயமாக சொல்லாமல் ஆவியானவரும் சுயமாக சொல்லாமல் அந்த ஒரே சத்தியத்தை அவங்க சொன்னதுனால அந்த சத்தியத்துக்குரியவர் தேவனாக இருப்பதுனாலே அந்த வகையில் அந்த உபதேசத்தில் அவர்கள் பரலோகத்தில் ஒன்றாக இருக்கிறார். பரலோகத்தில் நாம் ஒன்றாக இருப்பது போல பூமியிலேயும் ஒன்றாக இருக்கணும்னு ஜெபிச்சாரே, அதுதான் சபை, கிறிஸ்தவ சபை ஐக்கியம் சொல்கிறது. இந்த உபதேசத்தில் ஒன்று சேரக்கூடிய அந்த ஒருமனை உள்ள அந்த சபையைத்தான் மனைவின்னு சொல்கிறாரு, மணவாட்டின்னு சொல்கிறாரு. தேவ பிள்ளைகளே,
ஏன் அந்த உறவை கர்த்தர் தர்றாருன்னா, உலகத்திலேயே உறவு மனைவி தான். ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்குனான்னு சொல்லும் போது அம்மாவை படைக்கல, அக்காவை படைக்கல, தங்கச்சியை படைக்கல, அங்கே நண்பர்களை படைக்கல. ஏற்ற துணைன்னு மனைவி, அவன் விலா எலும்பிலிருந்தே ஒன்று எடுத்து அவனுக்கே கொடுத்து, இதாப்பா உனக்கு துணைவி, மனைவி எல்லாமே இவன் தான் போ அப்படின்னு சொல்லி தேவன் துணையாக இருந்தாலும் சரீர ரீதியில் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை மனைவியை கொடுத்தார். ஆகவே திருச்சபையும் மனைவி என்று அழைக்கிறார், மணவாட்டி என்று அழைக்கிறார். அது உலகத்திலேயே உறவு, மாறாத உறவு. ஆகவே ஆதியாகமம் 1:28 அந்த குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் மனு குலத்துக்கு உண்டானது தேவ ஆசீர்வாதம். அதுதான் புதிய ஏற்பாட்டில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதிட்டு, கொரிந்தி சபை மோசமான சபை, விபச்சார சபை, வேசித்தன சபை, விக்கிராராதன சபை, மோசமான ஆளுக. 1 கொரிந்தியர், அப்புறம் 2 கொரிந்தியர் அதே சபைக்கு திரும்ப எழுதுறான், திரும்ப 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 எழுதுறான். நான் சொல்கிற பிரசங்கம் சொன்னதே சொல்கிற மாதிரி தோணும், சிலர் சொல்லுவாங்க. சொன்னதே ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது தப்பு இல்லை, திரும்ப திரும்ப தப்பு. ஐயா ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இந்த இங்கிட்டு இருக்குது. சரி, அப்புறம் சொல்லுங்கள், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இங்கிட்டு தான் இருக்குது. என்ன எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிறீங்கன்னா, இங்கிட்டு தானே இருக்குது. இங்கிட்டு உள்ளதை நான் அங்கிட்டு 10 தடவை சொன்னாலும் 10 தடவை அதைத்தானே சொல்லுவேன். அதுபோல் நான் சொல்கிற சத்தியம் எக்ஸ்ட்ரா 1-2 ஃபிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளருமே தவிர அது குறையாது, ஒரே தான் இருக்கும். ஒரு ஹைவேஸ் ரோடு, சென்னைக்கு ஹைவேஸ் ரோடு கிடச்சிச்சின்னா வேறு சர்வீஸ் ரோட்லையா போக முடியும்? சந்து பொந்துல எத்தனையோ ரோடு பிரியும், எல்லாத்துலேயுமா போய்கிட்டு இருக்க முடியும் ரோடு போகுதுன்னு? அந்த மெயின் ரோடை விடக்கூடாதுல்ல. அந்த மெயின் ரோடு தான் அந்த மெயின் உபதேசம் நான் சொல்கிறது. அதை நான் விட மாட்டேன். அதில் வேணால் சர்வீஸ் ரோடு அங்கங்கே டீக்கு காஃபி குடிக்க அங்கங்கே நிறுத்துவேன் போவேன், தவிர ரோடை விட மாட்டேன். நான் சொல்கிற சத்தியம் அங்கே கரெக்டாக தான் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக கேட்க வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அந்த உபதேசம் மாறாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த சத்தியம் முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இல்லை. இயேசுவே அதை சொன்னார். மத்தேயு 13:11 பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அதாவது வேதபாரர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அருளப்படலை, உங்களுக்கோன்னு சொல்கிறது அவங்க யார்? அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவங்க அருளிய அந்த சத்தியங்களை தான் நம்ம சத்தியமாக இருக்கணும். பழைய ஏற்பாடு இருக்கட்டும், பின் கண்ணாடி ஒரு வண்டியில் ஓட்டும் போது பின் கண்ணாடியாக பழைய ஏற்பாடை வச்சுக்க. முன் கண்ணாடி உனக்கு முன்னாடி நிற்கிறது காரு, முன் கண்ணாடி அதில் பார்க்கலாம் போகலாம். பின் கண்ணாடி பார்க்கலாம், போக முடியாது, போகக்கூடாது. அதனால் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு தேவை தான், அவசியம்தான், சரித்திரத்துக்கு தேவை, பார்த்துக்க. அதன்படி நடக்கக்கூடாது. 300 நரிகளை சிம்சோன் பிடிச்சி வயலெல்லாம் அழிச்சான்னா, நானும் சிம்சோனை போல 3000 நரிக்குறவனாடாடி 3000 நரிகளை பிடிச்சி இன்னைக்குள்ள வயலெல்லாம் விடுவேன் சொல்ல முடியுமா? 450 தீர்க்கதரிசிகளை எலியா கொண்டான், நானும் கொள்ளுவேன். எரிகோ கோட்டை விழுந்துச்சு, நானும் கோட்டை இடிப்பேன். இன்றைக்கி சொல்ல முடியுமாடா? இன்றைக்கி ஜெயிலில் உன்னை தண்டனை கொடுத்துருவாங்க இப்போ இன்றைக்குள்ள அரசாங்கம். அதனால் அது சரித்திரம், பார்த்துக்க. பொய் கட்டுக்கதை சொல்லலை, உண்மை எல்லாம் பார்த்துக்க. நான் ஒரு எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், எம்ஏ வரலாறு. 6 லட்சம் 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்னா, அலெக்சாண்டர் யுத்தம் பண்ணான், டெல்லியிலேருந்து சுல்தான் வந்தான், முகலாய ஆட்சி நடந்தது. அப்புறம் இவன் வந்தான், சரி வந்தான், தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான், புரிஞ்சுக்கிறேன். அதன்படி நான் நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. அது மாதிரி பழைய ஏற்பாடு தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, இப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க தவிர
அதன்படி நம்ம செய்ய முடியாது. அதுக்கு தான் அடிக்கடி ஒரு ஒரு சூப்பரான ஒரு உதாரணம் கொடுப்பேன். மீன் அப்பம்னு. ஆண்டவர் அப்பத்தை கொடுத்தார், மீனையும் கொடுத்தார், ரெண்டும் அவர் தான் கொடுத்தார். ஆனால் அப்பம் சாப்பிட மாதிரி மீன் சாப்பிட முடியாதுல்ல. மீனில் என்ன இருக்குது? மண்டை, செதில், குடல், முள் நிறையா இருக்குது. அப்படியே திங்க முடியுமா? அதில் நலமானது இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்ல ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை நிறையா இருக்குது. அதை இல்லைன்னு சொல்லலை. அதை எடுத்து அதை மட்டும் சாப்பிடு, அதை மட்டும் தின்னு. புதிய ஏற்பாட்டில் கழிவு பொருளே இல்லை. அந்த அப்பத்தில் கழிவு பொருளே இல்லை. அப்படியே ஒரு வசனம் கூட அதில் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அதுக்கு தான் கடைசி எச்சரிப்பு ஆண்டவரை வெளிப்படுத்தல 22, 18, 19 ஒருத்தனும் ஒரு எழுத்து கூட மாற்றாதீங்க, வச்சாதீங்க, தண்டனை வரும், பயங்கரமாக எச்சரிச்சிட்டார். அதனால் இது அப்பம், நானே வானத்துலேருந்து அப்பம், அதுக்கு தான் அப்பம் நான் தான் சொன்னார், நான் தான் மீனுன்னு சொன்னாரா? அதனால் பழைய ஏற்பாடு மீன், புதிய ஏற்பாட்டில் அப்பம். புரிஞ்சுக்க. நீ சாப்பிட்ற சோறு புதிய ஏற்பாடு, அதில் ஊற்றுற குழம்பு பழைய ஏற்பாடு. அந்த குழம்ப கருவேப்பிலை இருக்கும், மிளகா இருக்கும், அதில் எவ்வளவோ பொருள் இருக்கும், எல்லாம் தூக்கி வைக்கணும்ல. அதில் ஒரு சில அந்த சாரை சாப்பிட்டு அதை தான் சாப்பிட முடியும், எல்லாத்தையும் திங்க முடியாது. சோறு ஒரு பருக்க கீழேனாலும் கூட அது பிறக்கி உள்ளே போ, சோறை நீ கழிக்க முடியாது. சோறு தான் புதிய ஏற்பாடு, குழம்பு வெஞ்சனம் தான் பழைய ஏற்பாடு. புரிகிறதுக்கு சொல்கிறேன். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஐக்கியம், இந்த 3 காரியங்கள் என்ன? கடைசியில் அந்த பவுல் அந்த கொரிந்த மோசமான சபையாக இருந்தாலும் கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை வாழ்த்த சொல்லி அவன் நிறைவு பண்ணி முடிக்கிறானே, அதுபோல் நாமளும் கடைசியில் அந்த ஆசீர்வாதம் சொல்லி தான் எல்லா ஊழியத்திலையும், எல்லா ஆராதனையிலையும், எல்லா ஜப கூட்டங்களையும் அந்த ஆசீர்வாதம் என்ற பேரில் இதைத்தான் சொல்கிறோமே தவிர இதனுடைய விளக்கம் என்ன என்று எவனும் சொல்லி கொடுத்ததில்லை. நானும் இது வரைக்கும் பேசுனதும் இல்லை, நான் கேட்டதும் கிடையாது. இந்த சபையில் 1ஆம் தேதி தான் வெளியிடுறது. லேலுயா. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்ற அந்த தலைப்பில் பேச போகிறேன். கிருபை என்ற வார்த்தை எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். கிருபையின் ஆண்டு 2026 என் கிருபை உனக்கு போதும். ஒன் பலவீனத்தில் அந்த ஒன்று எல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா மனுஷன் ஒன்றுன்னா மனுஷனை குறிக்கும். உனக்கு என் கிருபை போதும்னு சொல்லும் போது பலவீனம், அப்போ அவர் ஏதோ பலவீனத்தில் இருந்தாலும் அவர் பலன் உனக்கு விளங்குன்னு சொல்கிற மாதிரி சிலர் நினைக்கிறது உண்டு, தப்பாக நினைக்கிறது உண்டு. அதனால தான் ஒரு எழுத்து கூட மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. கிருபையின் ஆண்டில் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாரு. இந்த கிருபை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் தான் அது அமுலாச்சே தவிர வந்ததே தவிர, இயேசுவின் மூலமாக தான் அது வந்ததே தவிர பழைய ஏற்பாட்டில் அது வரல. சொல்லப்பட்டிருக்கு, என் கிருபை உனக்கு, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது. அப்படியே எங்கள் அப்பா சங்கீதத்தில் ஏகப்பட்ட அளவில் இருக்குது கிருபை. ஆனால் வெளியாக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் தான் தவிர பழைய ஏற்பாட்டில் அல்ல. அதுக்கு ஆதார வசனம் சொல்லவா? யோவான் 1ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் கிறிஸ்தவங்க எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது எப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமா பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினது. லேலுயா. ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் நம்ம பிரமாணமாக இருக்கக்கூடாது. அது யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. நீங்கள் யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடங்கும் போது இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது தான், முழு உலகத்துக்கு அல்ல. நாமெல்லாம்
இஸ்ரவேலர்களில் நாம் எல்லாம் புறஜாதிக, நமக்கு இல்லை, நமக்கு நியாயப்பிரமாணமே கிடையாதுன்னு ரோமர் 2:14 போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு போட்டிருக்கு. நமக்கு நியாயப்பிரமாணமே இல்லை. நம்ம அப்போ என்ன பிரமாணம்னா உள்ளத்தில் வச்சுருக்காரு. ஒருத்தன் கேட்குறான், அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாட்டினா அப்போ கொலை செய்வியா, விபச்சாரம் பண்ணுவியா? உள்ளத்தில் வச்சுருக்காருடா. அவன் முட்டா பையன், அவன் காட்டு மிராண்டியாக இருப்பதுனால அவன் எழுதி கொடுத்தாரு. நீ கடவுளை முழுசாக தெரியாவிட்டாலும் நீ நல்லவன் பாவம் அப்பாவி உன் உள்ளத்தில் வச்சுருக்காருப்பா. இப்போ இந்துக்களை போய் கேளு, கொலை செய்கிறது செய்யலாமா? கூடாது. விபச்சாரம் பண்ணலாமா? கூடாது. பொய் சாட்சி விடலாமா? கூடாது. பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது. அவனுக்கு எப்படிடா தெரியும்? எல்லா இந்துக்களும் கேளுங்க சொல்கிறானே. எப்படி சொல்கிறான்? நியாயப்பிரமாணமே இல்லையே. அவன் ஏன் சொல்கிறான்? உள்ளத்தில் வச்சிருக்கார். மற்றவனுக்கு பிரமாணமாக இருக்குது. அந்த பிரமாணம் கூட முட்டா பையங்க காட்டு மிராண்டிகளுக்கு தான் அது கொடுத்துருக்காரு, தவிர நல்லவன் கிடையாதுன்னே பவுல் சொல்கிறான். 1 தீமோத்தேயு 1:8 பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நியாயப்பிரமாணம் நல்லது தான். ஆனால் பருவா நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அவன் லிஸ்ட்டு சொல்கிறான். பாருங்க, 1 தீமோத்தேயு 1:8 பாரு. நியாயப்படி செய்யக்கூடாது, நல்லது தான். அனுசரித்தா நல்லது தான். ஏன் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க என்ன சொல்கிறாங்க? பாயிண்ட். நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு. சொல்லுங்கம்மா. அப்போ கிறிஸ்தவங்கள்லாம் நீதிமானா இல்லையா? நீதிமானம் ஆக்கப்பட்டமா இல்லையா? நமக்கு இல்லை. நீ நீதிமான்னு ஆக்கப்பட்டதுனால உனக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்போ யாருக்கு நியாயப்பிரமாணம்? படிங்க. பாயிண்ட். அக்கிரமக்காரனுக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாத நாய்களுக்கு, கொடூர பாவிகளுக்கு, ரொம்ப மோசமான ஆளுகளுக்கு, சீர்கெட்ட நாய்களுக்கு, தாய் தப்பாரை எவன் அடித்து துரத்துறானோ அவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, வேசி விபச்சார பையனுக்கு, ஆணுக்கு ஆணே உபச்சாரம் பண்ணுறது அவனுக்கு, இந்த சபையை எடுத்து இந்த சபையை ஆடுகளை திருடுறது இந்த மாதிரி நாய்களுக்கு, வாயை திறந்தா பொய்யே பேசுகிறவனுக்கு தான், பொய் சாட்சி சொல்லாத அவனுக்கு தான் அது. வாயை திறந்தா எல்லாம் பொய் தான், பொய் சத்தியம்தான். இந்த நித்தியானந்த தேவனுடைய இந்த சுவிசேஷத்துடைய இந்த இதுக்கு எதிராக நிற்கிற யாவருக்கும் எதிர்ப்பு எவன் தெரிவிக்கிறானோ எல்லாருக்கும் விரோதமாய் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கே தவிர நீதிமானுக்கு விதிக்கப்படலை. கிறிஸ்தவர்கள் நீதிமான்கள். எப்படி நீதிமானாங்க? ரோமர் 5:9 இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கான். அதில் 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி இலவசமாக அவனை நீதிமானாக்கி இருக்கிறார் தவிர உண்மையிலே நீதிமான் ஒருத்தரும் கிடையாது. இயேசுவால் ஆக்கப்பட்ட நீதிமான்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, விதிக்கப்படலை. எடுத்துக்கிறாத புரிஞ்சுக்க. ஆகவே மோசேயின் மூலமாக பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு கிருபையும் சத்தியம் இயேசுவின் மூலமாய் முழு உலகத்துக்கு வந்தது. அல்லேலூயா. அந்த கிருபைனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 1:7 இருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான அல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. எபேசியர் 2:7 போட்டிருக்கு. தேவனுடைய ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம்ல. ஆகவே இந்த கிருபை ஏன் கிருபைன்னு சொல்கிறாரு? அதான் அந்த கிருபையின் ஆண்டு தீர்க்க தரிசனமாக ஐயா போட்டிருக்காரு. அதனால் இந்த கிருபை இயேசுவின் மூலமாய் உண்டானது. இந்த கிருபையை பற்றிக்குங்க. இஸ்ரேலர்களுக்கு இந்த கிருபை இல்லை,
கிருபையின் ஆவி அடுத்து 2ஆம் வருகையில் ஊற்றப்படும். அப்போ அழுது மனம் திரும்பி குத்தின எண்ணெயை நோக்கி பார்த்து மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி சகரியா 12:10 இருக்குது. அன்னைக்கு தான் அது நிறைவேறும். இன்ன வரைக்கும் அவனுக்கு கிருபை இல்லை. அதனால தானே சட்டை போட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆகவே கிருபை பெற்ற ஜாதி கூட்டம் ஒரு அமைப்பு உண்டானா அது கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் கிருபை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அல்லேலூயா. 2வது பாயிண்ட், தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு என்றால் அன்பே பெரிதென்று 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் அன்பு இருந்தாலும் சமம் அல்லப்பா, அன்பே பெரிது. அல்லேலூயா. அந்த பெரிய அன்பு தேவனுடையது. அதனால தான் தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புறது அவருடைய அன்பு தான். அதான் சொல்கிறோமே மனப்பாடமா, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமலே தீவின் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். எவ்வளவாய்யா பெரிய அன்புப்பா. இயேசு அனுப்புனது தேவ அன்பு. இராணுவ பட்டாளத்துக்கு ஒரு தகப்பங்காரன் மகன் அனுப்புகிறான்னா நாட்டுப்பற்று, தேசப்பற்று. என் மகன் சாவா, குண்டடிப்பட்டி சாவான்னு தெரியும், எப்போ சாவான்னு அவன் தெரியும். ஏன் அனுப்புகிறாரு தாய் தகப்பன்? நாட்டுப்பற்று, தேசப்பற்று. அந்த அர்த்தம் தான். அதுபோல் குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசுவை நமக்காக பிதா தந்தளித்தது. எவ்வளோ பெரிய அன்பு! தேவனுடைய அன்பை விவரிக்க முடியாதுயா, அதான் பெருசுன்னு போட்டிருக்கு. இயேசுவும் அன்புள்ளவர் தான், அன்பின் ஆவியானவரும் ஆவியானவர் தான். ஆனால் தேவனுடைய அந்த பிதாவாகி தேவனுடைய அன்பு இந்த எல்லா அன்புக்கும் பெருசு, பெரிய அன்பு. அல்லேலூயா. அவர் ஒரே குமாரனாகிய ஒரே பேரான செல்ல பிள்ளைய நமக்காக பலியாக கொடுத்தார் ஐயா. எவ்வளோ பெரிய அன்பு! பலியாக கொடுக்குறாருண்ணா, எவ்வளோ பெரிய அன்பு! அதுக்கு அடையாளம் தான் பழைய ஏற்பாட்டை நிழலாட்டமாக ஈசாக்கு ஆபிரகாமுடைய அந்த ஒப்பிடுதல். ஒரே பிள்ளை என்று பாராமல், ஏகசுதன்று பாராமல் எனக்குன்னு அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுவோன்னு இப்போ நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு சொன்னது அந்த ஒரு விஷயத்தில் தான் அவனை ஆண்டவர் நம்பினார். அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. எல்லாரும் தன்னையே ஐயா என்னை கூட கொன்றுங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பிள்ளையை, செல்ல பிள்ளையை, மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனையே நமக்காக. இதை விட என்னையா இருக்கு? தேவனுடைய அன்பு பெரிது. அல்லேலூயா. 2 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வதாக பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நமக்கு ஏன் தேவை, எதுக்காக தேவை? 2 கொரிந்தியர் 3:18 நம்மை மறுவப்படுத்துகிறவரே அந்த ஆவியானவர் தான். அந்த ஐக்கியம் இருந்தால் தான் முடியும். அதில் 2 கொரிந்தியர் 3:17-18 பார்த்தீங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என்ன விடுதலை? படிங்க 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது மாதிரி கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால், ஆவியாக இருக்கிறதுனால அவர் ஆவி பவர் போக நினைக்காத, ஆவியா பேர். ஆனால் இவர் வந்தார் போனார், அவர் ஆளுத்துவமுடையவர். அவருக்கு அந்த பரிசுத்தாவியானவருடைய சாயலாக மகிமை மேல நம்ம மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். லேலுயா. செக்கினா மகிமை பழைய ஏற்பாடு, மகிமை மேல் மகிமை புதிய ஏற்பாடு. லேலுயா. ஆகவே மகிமை மேல் ஏன் மகிமை அடைகிறோம்? மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபப்பட்டால் தான் மனவாட்டி இடத்துக்கு போக முடியும். இன்னைக்குள்ள யுத்தங்களுக்கு, அநியாயங்களுக்கு, இன்னைக்குள்ள அக்கிரம காரியங்களுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு, கள்ள தீர்க்கதரிசிக்கு விலகி மத்திய வானத்தில் மனவாட்டி ஸ்தானத்தில் உள்ள பரிசுத்தவான்களை ஆண்டவர் ஒரு இமை பொழுதில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எடுத்துக்கிடுவாரே. 1 கொரிந்தியரில்
15:51 ஒரு நம்ம எல்லாரும் ஒரு ரகசியம் சொல்கிறேன், மறுவப்படுவோம் சொல்கிறானே. 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 வரை அந்த அந்த ஆகாயத்தில் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொல்கிறோமே, அதுதான் எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று வந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. முத்திரையாக பெற்ற அவர் தான் மீட்க போகிறாரு நம்மளை. ஆகவே பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நமக்கு இருந்தால் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குமே தவிர, இந்த விடுதலையெல்லாம் கிடைக்குமே தவிர, சத்தியத்தையும் அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், விடுதலை கொடுக்குற இந்த ஆவியானுடைய ஐக்கியம், மறுவப்படுத்துகிற சரீர மீட்பை மறுவப்படுத்துகிற இந்த ஆவியானுடைய ஐக்கியம் நமக்குள்ளே இருந்தால் தான், இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். உலக ஆசீர்வாதம் உலகத்தோடு அழிஞ்சிருப்பா. பரலோக ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்குரியது, ரெண்டுக்குமே. எபேசியர் 1:3 என்ன போட்டிருக்குன்னா, எபேசியர் 1:3 என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில், கவனிங்க, உன்னதங்களில் எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வச்சே இருக்காராமே. அந்த ஆசீர்வாதம் தாயா ஐஸ்வர்யம். 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிருபையின் ஐஸ்வர்யம். இங்கே போட்டிருக்கு கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அது பாவ மன்னிப்பாகி மீட்பு நம்ம கொடுத்ததாக அங்கே போட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரியன்னு சொல்லும் போது அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 15:29 படிங்க. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் என்ன ஆசீர்வாதம்? சம்பூர்ணம்னா என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷம் இங்கே போட்டிருக்கு. அதான் புல் காஸ்பல்னு சொல்கிறது. அதில் நீங்கள் 19 பார்த்தீங்கன்னா, இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை பூர்ணமாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. இந்த புல் காஸ்பல், இந்த பூர்ண சத்தியம் தாயா ஆசீர்வாதம். வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், பொங்கலா கொடுப்பார்னா இந்த குண்டை போட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கானே, எத்தனை காரு அழியும், எத்தனை குண்டு, எத்தனை கட்டணம் அழியும், எத்தனை குடும்பம் அழியும், எத்தனை மக்கள் சாவா. இது ஆசீர்வாதம்னு இன்றைக்கி உள்ள நாதாரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதையும் நீ நம்பிக்கிட்டு போறீங்கன்னா உனக்கு என்னடா அறிவு இருக்குது? சுவிசேஷம் ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த சுவிசேஷம் இயேசுவின் மூலமாய் உண்டானது. இயேசு தான் அந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு மார்க் 1:1 போட்டிருக்கு. அதில் 27 புதிய உபதேசம் பேசினார்ன்னு இருக்கு. அதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சுருக்கமாக சொல்லப்போனால், புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களும் நிருபங்களும் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் உனக்கு சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதம் ஐயா. இதைத்தான் வாழ்த்தா சொல்லணும், ஆசீர்வாதமாக சொல்லணும். இந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் எவ்வளவோ பணக்காரராக இருந்தாலும், ஏறப்புண்ணியில் அடிக்கடி போயிட்டு வந்தாலும், உலக பிரகாரமாக அவர் எவ்வளவோ ராயலாக இருந்தாலும், அவர் விரும்புகிறது ஐயா உங்களை மாதிரி வசனம் எனக்கு வேணும், உங்களை மாதிரி வசன அறிவு எனக்கு வேணும். அதைத்தான் ஐயா விரும்புகிறாரு. கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்கல. அவர் உலக பிரகாரமாக வசனத்தை தான் ஐயா விரும்புகிறார். அவர் அதுதான் என்னைய பிடிக்குது அவருக்கு, அவர் எனக்கு பிடிக்குது. நம்ம எல்லாரும் இன்றைக்கி இந்த சத்தியத்தை ஒன்றா இருந்து கேட்குறோம். ரகசியம் பரிபூர்ண இந்த ஆசீர்வாதம் சுவிசேஷத்தின் காஸ்பல் தான். அல்லேலூயா. தேவ ஆவியினால தான் இதெல்லாம் அருளப்பட்டிருக்கு. அதனால செய்தியை முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் நிறைவு ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. கடைசியில் என்னது? ஆமேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஆமேன்னா அப்படியே ஆக கடவுள் கிடையாது, தப்பது. அது இயேசுவின் பெயர். வெளிப்படுத்தல் 3:14 போட்டிருக்கு.
லவோதிக்கா சபைக்கு தூதனுக்கு என்ன எழுதுற? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆமேன் என்பவர் யாருன்னு பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தெரியல, யூதர்களுக்கு தெரியல. இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் ஆமே ஆமேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆம்னா ஓம் ஓம் என்று இந்துக்கள் சொல்கிறாங்க மருவி, அவங்களுக்கும் தெரியல. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கே தெரியல. இயேசுவின் பெயர் அல்லேலூயா. ஏன் அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 2 கொரிந்தியர்ல 1:20 என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. மாசந்தோறும் வாக்குத்தத்தம், வருஷந்தோறும் வாக்குத்தத்தம். ஜோசியக்காரன் மாதிரி இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா, நாங்கள்லாம் ஜோசியக்காரர்லேருந்து விட்டுட்டு இங்கே வந்தால் எங்களை விட பெரிய ஜோசியர்கள் மந்திரவாதிகள்லாம் இயேசுவின் பேரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் வாக்குத்தத்தத்தை தேடி அமாவாசை ஜபம், அந்த ஜபம், பௌர்ணமி ஜபம்னு எவன் நாய்கிட்டையும் போகாத. இயேசுக்குள்ளே இருக்குது அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால அவருக்கு ஆமேன். அவர் உனக்குள்ளே இருந்தால் பாயிண்ட்டு, அவர் உனக்குள்ளே இருந்தால் வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ளே நிறைவேறும். நீ எங்கேயும் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். குறிப்பாக அருமையான ஐயாவோடும் ஊழியத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. நன்றி, வணக்கம். ஜீசஸ் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டோம். சாம்பாருக்கும் சாப்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டோம். சாம்பாரில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை எல்லாம் கிடைக்கும். ஆனால் சோறில் பொறுக்கி ஒதுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு சாம்பார்ல இருந்து எது நல்லது எடுக்கணுமோ அதை எடுக்கிறது போல, நாம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்ட நல்லதை எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன விளக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதற்காக நாம் கர்த்தரை துதித்து உரிமை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டையே பிடித்து கொண்டு புதிய ஏற்பாட்டை போட்ட விட்டுறக்கூடாது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுத்த சத்தியம் புதிய ஏற்பாடு. ஆகவே நீங்கள் அதிகமாக புதிய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசினாரு பாருங்க. பைபிளை திறந்தாரா? இல்லை. ஏதாவது ஒரு வசனத்தை தப்பா சொன்னாரா? இல்லை. அவர் எப்பொழுதுமே அந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை முழு வேதத்தையும் படிச்சிருக்கிறார் பல முறை. ஆனால் நான் நினைக்கிறேன் பல நூற்றுக்கணக்கான டைமில் புதிய ஏற்பாட்டை படித்திருப்பார். அவ்வளவு மனப்பாடமாக ஒவ்வொரு வசனத்தையும் வைத்திருக்கிறார். நாம் அப்படி வசனத்தை படிக்கணும், சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கணும். அது என்றைக்கும் எல்லா ஆராதனையிலும் கடைசியில் நம்ம சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு எக்ஸ்பிளனேஷன், விரிவாக்கத்தை தான் இன்றைக்கு நம்ம கேட்டுருக்கிறோம். ஆகவே இதை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் தியானித்து இந்த வசனத்தில்
பலனடையுங்க, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத விட்டு நீங்கள் தொலைத்து தள்ளுங்கள், அவைகளை அழித்து விடுங்கள். தேவன் விரும்புவதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அதை பின்பற்றி ஜீவியுங்கள். தேவன் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த நல்ல நாளிலே நமக்கு செய்தியை கொடுத்த அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை தொடர்ந்து வல்லமையாக தேவன் பயன்படுத்தவும், நம்முடைய தேசத்திலிருந்து இந்த அப்போஸ்தல உபதேசத்தை சரியான விதத்தில் உலகமெங்கும் கொண்டு செல்லவும் அவரை கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. நாமும் அந்த சத்தியத்தில் நிலைத்து நின்று மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் உதவி செய்வார். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை ஒரு 2-3 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் உட்கார்ந்து டயர்டாயிட்டீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார் கர்த்தரே. எல்லாரும் பாடுவோம். ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி